pulling. Oil pulling. Very simple, very effective. பாலஸ்தீன் நாட்டின் ஒரு பகுதியான காசா முனையில் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே 16 மாதங்களாக தீவிர போர் நடந்தது. இந்த போரில் காசா முனையையே உரு தெரியாமல் சிதைத்துவிட்டது இஸ்ரேல் ராணுவம். பல லட்சம் பாலஸ்தீனியர்கள் அகதிகளாக வெளியேறினர். ஹமாஸ் பயங்கரவாதிகள் உட்பட 47,000 பேர் கொல்லப்பட்டனர். ஒரு வழியாக 16 மாதங்கள் கழித்து அமெரிக்கா, கத்தார், எகிப்து நாடுகள் எடுத்த முயற்சியால் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே ஜனவரி 16ஆம் தேதி போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது. முதற்கட்டமாக 42 நாட்கள் போர் நிறுத்தம் அமலில் இருக்கும். இந்த காலகட்டத்தில் ஹமாஸ் வசம் இருக்கும் 94 பிணை கைதிகளில் 33 பேரை விடுவிக்க வேண்டும். பதிலுக்கு இஸ்ரேல் சிறையில் இருக்கும் பாலஸ்தீனியர்கள் விடுவிக்கப்பட வேண்டும். அதன்படி குறிப்பிட்ட நாட்கள் இடைவெளியில் பிணை கைதிகள் விடுவிக்கப்பட்டு வருகின்றனர். சில நாட்கள் முன்பு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் மீறிவிட்டது என்று ஹமாஸ் குற்றம் சாட்டியது. இதே குற்றச்சாட்டை ஹமாஸ் மீது இஸ்ரேலும் சுமத்தியது. இதனால் எந்த நேரத்திலும் போர் நிறுத்தம் கைவிடப்பட்டு மீண்டும் காசாவில் போர் வெடிக்கும் சூழல் ஏற்பட்டது. எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல் இனி பிணை கைதிகளை விடுவிக்க மாட்டோம் என்று ஹமாஸ் மிரட்டியது. உடனே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்தார். சனிக்கிழமை பகல் 12 மணிக்குள் பிணை கைதிகளை விடுவிக்காவிட்டால் நடக்கிறதே வேற என்றார். காசாவில் இறங்கி அடிப்போம் என்று இஸ்ரேலும் மிரட்டியது. உடனே தலையிட்ட கத்தார், எகிப்து தூதுக்குழுவினர் இஸ்ரேல் ஹமாஸை சமாதானம் செய்து வைத்தனர். இதனால் இறுதி நேரத்தில் விடுவிக்க வேண்டிய இஸ்ரேல் பிணை கைதிகள் பெயரை ஹமாஸ் பயங்கரவாதிகள் வெளியிட்டனர். பின்னர் காசாவின் தெற்கு பகுதியில் உள்ள கான் யூனிஸ் பகுதியில் வைத்து பிணை கைதிகளை ஒப்படைக்கும் நிகழ்வு இன்று நடந்தது. பல நூறு பாலஸ்தீனியர்கள் கூடி நிற்க பலத்த பாதுகாப்புடன் அயர்ஹான், சாகி டெக்கில்சான், சாஷா டவுஃபானோ ஆகிய 3 பேரை ஹமாஸ் படை விடுவித்தது. செஞ்சிலுவை சங்கத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்ட பிணை கைதிகள் பலத்த பாதுகாப்புடன் இஸ்ரேலுக்கு அழைத்து வரப்பட்டனர். 498 நாட்களுக்கு பிறகு சொந்த மண்ணில் காலடி வைத்த மூவரையும் இஸ்ரேல் ராணுவமும் மக்களும் அவர்களை உற்சாகமாக வரவேற்றனர். பிணை கைதிகளின் குடும்பத்தினர் ஆனந்த கண்ணீர் விட்டனர். இன்னொரு பக்கம் விடுவிக்கப்பட்ட 3 பிணை கைதிகளுக்கு பதில் 369 பாலஸ்தீன கைதிகளை இஸ்ரேல் விடுவித்தது. இவர்களில் 33 பேர் ஆயுள் தண்டனை கைதிகள். அனைவரும் இஸ்ரேல் சிறைகளிலிருந்து வேனில் காசாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். முன்னதாக 369 பேருக்கும் ஒரே மாதிரியான டி-ஷர்ட்டை சீருடை போல் இஸ்ரேல் அணிவித்தது. அதில் ஸ்டார் ஆஃப் டேவிட் எனப்படும் யூதர்களின் 6 முனை கொண்ட நட்சத்திர சிம்பல் இருந்தது. கூடவே நாங்கள் மறக்கவும் மாட்டோம், மன்னிக்கவும் மாட்டோம் என்று அந்த டி-ஷர்ட்டில் எழுதப்பட்டிருந்தது. அதாவது ஹமாஸ் பிடித்துச் சென்ற பிணை கைதிகளை மீட்பதற்காக மட்டுமே உங்களை விடுவிக்கிறோம். இஸ்ரேலுக்கு எதிராக நீங்கள் செய்த எந்த செயலையும் மறக்கவில்லை, மன்னிக்கவும் இல்லை என்று இஸ்ரேல் கூறுவது போல் இருந்தது. இஸ்ரேல் பிணை கைதிகளை பாலஸ்தீனிய மக்கள் கூட்டத்திற்கு நடுவே மேடையில் காட்டி பின்னர் ஹமாஸ் விடுதலை செய்கிறது. இதற்கு பழிக்கு பழியாக டி-ஷர்ட் நடைமுறையை இஸ்ரேல் கையில் எடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது.